தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது ஜெபமாலை அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றது. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஜெபமாலையானது விவிலியம் தியானிப்பது தான் ஜெபமாலை. உதாரணம், இந்த நச்சிறு பாகம் லூக்கா நச்சிறு 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள திருவாக்கியங்கள். ஜெபமாலையில் 5 இறைவார்த்தை அடங்குவதை நாம் பார்த்துக்கின்றோம். 1 லூக்கா நச்சிறு 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். வானதூதர் மரியாதை சொல்கிற வார்த்தை, அருள்மிகு பெற்றவரே நீ வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பிறகு லூக்கா நச்சிறு 1ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியம், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றது, எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தை. பிறகு லூக்கா நச்சிறு 1ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம், இதோ என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார்? அப்போ தூய மரியே இறைவனின் தாயே. 4வது நாம் பார்க்கின்றோம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம், நாம் பாவிகளாம் என்று நாம் ஒப்புக்கொள்வோமானால், அப்படி என்றால் தூய மரி இறைவன் தாயே பாவிகளாகி எங்களுக்கு, அப்போ நான் பாவி என்று ஒப்புக்கொள்கிற சமயத்தில் இது அங்கு ஒரு இறை வார்த்தை. கடைசியாக வருவதுதான் யாக்கோபு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். என்ன வருகிறது? நேர்மையானுடைய மன்றாட்டு அங்கு கேட்கப்படும். அப்படி பார்க்குற சமயத்தில் இந்த ஜெபமாலை என்பது, இந்த மங்கள வார்த்தை ஜெபம் ஆனது 5 இறை வார்த்தைகளை அடங்கினது தான் இந்த ஜெபமாலை. அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறான் என்றால் இறை வார்த்தையை அவன் தியானிக்கின்றான் ஒழிய வேறு இல்லை. அப்போ இறை வார்த்தையை அவன் தியானிக்கின்ற சமயத்தில் தெய்வ கிருபை, தெய்வ வல்லமை அவன் பெற்றுக்கொள்கின்றான். தீமைகளும் தீய சக்திகளும் அவனை விட்டு போய்விடுகிறது. நோய்களிலிருந்து அவன் விடுதலை பெறுகின்றான். எவ்வாறு நாம ஜெபத்துக்கு சமமாக இருந்த, எவ்வாறு நாம ஜெபம் இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் இந்த அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றானோ, அதே மாதிரி ஒரு மனிதன் ஜெபமாலை அவன் உருவிட்டுக் கொண்டிருக்கிற சமயத்திலேயே, ஜெபமாலை அவன் ஜபித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலேயே அது நாம ஜெப துல்லியமாக மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் நோய்களும் தீய சக்திகளும் அவன் விட்டு போய்விடுகின்றன. தெய்வ அனுபவம் பெறுகின்றான். ஆகவே இந்த நாளில் விசேஷமாக ஜெபமாலை நம் பக்தியோடு குடும்பத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்த தொடர்ந்து அதை நாம் கடைபிடித்து தெய்வீக கிருபையில் நாம் வளர முயற்சிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, ஜெபமாலை வழியாக நீத்தாமை எங்களை எங்கள் குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். அந்த ஜெபமாலை நாங்கள் வேணுமெனே சொல்லாமல் அது உணர்வோடு, பக்தி உணர்வோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். இறை வார்த்தையை அதன் வழியே நாங்கள் தியானிக்கின்றோமே. ஓரோ வார்த்தைகளும் நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அதோடைய சக்தியும் வல்லமை நாங்கள் அனுபவிக்க கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.